ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 12th பயாலஜிக்கான ஃபஸ்ட் டைம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேர் மாடல் தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் எல்லாம் பக்காவாக படித்து வச்சிருங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் பல மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் வரப்போகிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் எபிசோட் கூட நம்ம தொடர்ச்சியாக போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸை பொறுத்த வரைக்கும் தொடர் விளிம்பற்ற கருவுந்திக்கு காணப்படும் தாவரம் டேஷ் ஆகும். செகண்ட் ஒன் முழுமையற்ற ஓங்கு தன்மை விகிதம் டேஷ். தேர்ட் ஒன் மெண்டலின் கலப்பின் ஆய்வுகள் மேற்கொண்ட காலத்தை தேர்ந்தெடுக்க. ஃபோர்த் ஒன் கேமெட்டுகள் எப்போதும் கலப்புயிர்களாக இருப்பதில்லை எனும் கூற்று யார் சொன்னது. ஃபிஃப்த் ஒன் அப்போமிக்சிஸ் என்ற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார். நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ்ப்பா. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 3 மட்டும் போதும். 6th ஒன் மெலிட்டோஃபில்லி என்றால் என்ன. 7th ஒன் நுண்வித்ருவகம் என்றால் என்ன. 8th ஒன் பிற்கலைப்பு என்றால் என்ன. 9th ஒன் பாரம்பரியம் வரையறு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ்ப்பா. 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வினாயன் 13 வந்து கட்டாய வினா கொடுத்துருக்காங்க. 10th ஒன் டெபடித்தின் பணிகள் யாவை. 11th ஒன் முதிர்ந்த சூழின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி. 12th ஒன் இன்டைன் எக்ஸைன் வேறுபடுத்துக. 13th ஒன் தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளை தொடர்ச்சியான வேறுபாடுடன் வேறுபடுத்துக. ஓகேங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ப்பா. இதில் பார்த்துட்டு போங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 14th ஒன் மெண்டலின் இரு பண்பு கலப்பு சோதனை விளக்குக அல்லது நுண் வித்ருவாகத்தின் படிநிலை விளக்குக. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உயிரி விலங்குகள் பயோசுவாலஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை டேஷ். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ஒரு கருத்தடை மாத்திரை அண்ட செல் வெளியீட்டை எவ்வாறு தடுக்கிறது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்ப்பா 2 பெற்றோர்களின் இரத்த வகையும் ஏபி இருக்கும் பொழுது சந்ததிகளின் இரத்த வகை என்னவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 4th ஒன் காரணம் கூற்று. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாலிலா இனப்பெருக்கம் மூலம் உருவாகும் செய்கள் பெற்றோரை ஒத்த மரபியல் பண்புகளை கொண்டிருக்கும். காரணம் பொறுத்த வரைக்கும் பாலிலா இனப்பெருக்கத்தில் மறைமுக பிரிவு மட்டுமே நடைபெறுகிறதுன்றாங்க. ஸோ எது சரி தப்பு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5th ஒன் ஆண்கள் விந்து செல்லை உற்பத்தி செய்ய இயலாத நிலை டேஷ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பகுதி 2பா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எவைன்னு 3 வினாக்களை அட்டன் பண்ணால் போதும். 6th ஒன் கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. நெக்ஸ்ட்டு ஹினிஃபின் என்றால் என்ன. 8th ஒன் குறுக்கு மரபு கடத்தல் என்றால் என்ன. 9th ஒன் ஒரு சிறந்த கருத்தடை அமைப்பின் பண்பு என்ன. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும். அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போயிடுறேன். என்னென்னா அதாவது ப்ரோ நடக்க போகிற எக்ஸாமில் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா இது அப்படியே வந்துடும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட வரை கொஸ்டின் பேப்பர் வந்து மாறி வரும். இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரை 1 to 4 மாவட்ட மாணவர்கள் அப்படியே வரலாம். மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் வரலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு எல்லாத்தையும் பக்காவாக படிச்சுட்டு போயிருங்கப்பா. ஸோ இப்போ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th ஒன் முதிர்ந்த விந்தணுவின் படம் வரைந்து பாகம் குறி. 11th ஒன் இழப்பு மீட்டல் என்றால் என்ன அதன் வகைகளை விளக்குக. 12th ஒன் பனிக்கூட துளைப்பு எனும் வளர்கரு பால் கண்டறியும் ஆய்வு நம் நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது தேவைதானா. 13th ஒன் கரப்பாளர்கள் என எவை அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ்ப்பா. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபிஓ மனித இரத்த வகையை விவரிக்க அல்லது மாதவிடாய் சுழற்சியின் படிநிலைகளை விவரி. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினை பக்கம் படிச்சுட்டு போங்கப்பா. இதே மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்கள் நான் மாணவர்கள் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. பை பாய்.